சென்னையில் பல்வேறு இடங்களில் செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. ஒரு 7 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ்னவனே வடக்கன்ஸ் அப்படின்னு முத்திரை கொடுத்து தமிழகத்தில் உள்ள செயின் பறிப்பில் ஈடுபடக்கூடிய நபர்களை காப்பாற்றுறது. அதுவும் இந்த வட மாநில மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்நாட்ச் வீடு புகுந்து திருடுறது. இதுக்கு காரணமே காவல்துறை தான். இப்போ தமிழ்நாட்டில் செயின் பறிப்புமே நடக்கலையா அப்படின்னு காவல்துறை டிஜிபி சொல்ல முடியுமா? இந்த இடத்துல ஜன நடமாட்டம் இருக்குன்றது வட இந்தியருக்கு எப்படி தெரியும்? அப்போ இங்கே அடைக்கலம் கொடுத்தவன் யாருன்னு பார்க்கணும். காலையில் 15 பேர், சாயந்தரம் 15 பேர், நைட் வேலைக்கு 30 பேர் ஒரு வீட்டில் தங்குறா, 30,000 ரூபாய் வாடகை கொடுக்குறான். ஸோ இதையும் போலீஸ் கண்காணிக்கல. திருடனுக்கு சாதி மதம் கிடையாது. நீங்கள் இதில் பாகுபடப்படாது. முட்டு கொடுக்குறன்ற பேரில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பனினை கூட மாட்டாமல் எல்லா இடத்துலையும் போட்டதால தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இல்லைன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்களா? போத ஆசாமிங்க செயின் இருக்கிறாங்க, போத ஆசாமிங்க பெண்கள்கிட்ட பண்ணுறாங்க. ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிங்க எப்படி இருக்கணும்? சகப்பு சேலை கட்டினதெல்லாம் என் பொண்டாட்டி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு சாமானிய மக்களை பார்த்து இன்னைக்கு கமிஷனர் பயப்படுறாரா இல்லையா? டிஜிபி பயப்படுறாரா இல்லையா? ஏன் அந்த பயம் உங்களுக்கு? தேனியில் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆவடியில் ரிட்டையர்டு டிஜிபி கூட வர சொல்லுங்க. இல்லை சென்னை கமிஷனரில் யாருன்னா ஒரு ஆள் அனுப்பிச்சு பண்ண சொல்லுங்க. நான் ஆஸ் பர் ரெக்கார்டு பேசுகிறேன். எல்லாமே என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிங்க? ஒரு மனுஷன் காண போனாலே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு என்னடா கடமைக்கு உழைச்சது தான் முக்கியமான இலக்கா. யாருடைய இலக்கா? இது மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய இலக்கா. நீங்க அழகா மாறணுமா? அப்போ வின்சென்ட் வேன் ஹேர் ஸ்டுடியோக்கு வாங்க. ஸ்டைலிஷ் ஹேர் கட், கலரிங், ஃபேஷியல் அண்ட் மோர். உடனே புக் பண்ணுங்க. 30% டிஸ்கவுண்ட் தட்டுங்க. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் சசிகுமார் அவர்கள் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 7 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பல்வேறு இடங்களில் செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. ஒரு 7 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூதாட்டிங்க, வயசானவங்க, பெண்களாக பார்த்து குறி வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து அடையார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விமானத்தில் வந்து தப்பிக்கும் போது பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாதாரணமாக அந்த 2 பேர் வந்து செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுறாங்க. அவங்க யார்? எடுத்தவொடனே உத்தரப்பிரதேஷ்லேருந்தோ இல்லை பீகார்லேருந்தோ ஃப்ளைட்டில் வந்து டக்குன்னு வந்து இந்த சம்பவத்தை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து உத்தரப்பிரதேசில் போயிட்டு அங்கே இருக்க ஒரு பைக்கை திருடிட்டு உடனே எடுத்து பண்ண முடியுமா? முடியாது. அவனுக்கு இந்த ஏரியாலாம் எப்படி தெரியுது? இதை முதல்ல பார்க்கணும். ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ்னவனே வடக்கன்ஸ், வட இந்தியர்கள் அப்படின்னு முத்திரை கொடுத்து தமிழகத்தில் உள்ள செயின் பறிப்பில் ஈடுபடக்கூடிய நபர்களை காப்பாற்றுறது. இப்போ தமிழ்நாட்டில் செயின் பறிப்புமே நடக்கலையா அப்படின்னு காவல்துறை டிஜிபி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு மாவட்டத்திலையும் செயின் பறிப்பு சம்பவன்றது முன்னைய விட இப்போ அதிகமாக நடக்குது. ஏன்னா இப்போ சினிமா படத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நார்மலில் பார்த்தீங்கன்னா செயின் இப்போ ஒருத்தன் சொகுசாக வாழணும், ஒரு பைக் தேவை, அது சீக்கிரமாக வரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா செயின் பறிப்பு சம்பவம் தான். இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோஸே பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஒரு ட்ரீட் பண்ணோம், லவர் ஆகிட்டுட்டு அவர் என்ன பண்ணார், அவங்க லவருடைய அம்மா கழுத்துலேயே அறுக்கிறது பார்ப்பார். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீக்கிரம் கவர் பண்ணக்கூடிய படம் வந்து சினிமா. சினிமாவெல்லாம் தான் அப்படி நடக்குது நம்ம சொல்ல, சினிமாவும் ஒரு காரணம். புரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா நேராக போய் செயின் அறுத்தா வித்துட்டா பணம் ஆகிடும். இந்த வட இந்தியருன்ட்டு இப்போ 2 பேர் வந்துருக்கான். அவன் எங்கே தங்கினான், எங்கே தங்கி ஏரியாவை சுற்றி நோட்டம் போட்டு எப்படி இங்கே தான் வாக்கிங் போகிறாங்க, அடையாறில், ஈசிஆர், ஓஎம்ஆர் சாலையில், சைதாப்பேட்டில் இந்த இடத்துல ஜன நடமாட்டம் இருக்குன்றது வட இந்தியருக்கு எப்படி தெரியும்? அப்போ இங்கே அடைக்கலம் கொடுத்தவன் யாருன்னு பார்க்கணும். ஷேவிங் பண்ணலான்ட்டு ஒரு முடி கடைக்கு போகிறேன். ஓகே. ஒரு முடி கடைக்கு போகிறப்போ அங்கே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் இருக்கான். சரி, இன்னொரு முடி கடைக்கு போகிறேன். எல்லா இடத்துலையுமே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தே இருக்கான். அதுவும் யார் இருக்கான்னா முஸ்லீம் தான் இருக்காங்க. இப்போ நான் எதாச்சுமே பேச்சு போகிறேன் அவங்கக்கிட்ட, உத்தரப்பிரதேஷ்லேருந்து இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா நோ சாமியார் யோகி ஆதித்யநாத் வாழ விட மாட்டுறாரு, அடிக்கிறாரு, அதனால நாங்கள் வந்துட்டோன்றான். இப்போ நான் கேட்கக்கூடியது என்னென்னா, டிஜிபி சார் தன் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு சுற்றறிக்கை எப்பெல்லாம் வந்து வட இந்திய கொள்ளையர்கள் வராங்களோ, வட இந்தியர்களால் ஒரு அஃபென்ஸ் நடக்குதோ அப்போ வந்து நோட் பண்ணுங்கள், ஆதார் கார்டு பாருங்கள், எங்கே தங்கியிருக்காங்க, வாய் அளவில் ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் பாடிஸ் கூட, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் ஒரு ஏரியாவுக்குள்ளே அதிகபட்சந்தனமாக ஒரு முகம் தெரியாத ஆள் வந்து இருக்கப்போ அவங்கள ஆய்வு செய்யுங்க. இப்போ சென்னையுடைய ட்ரெண்டே எப்படி போயிருதுன்னா, ஒரு வீடு வாடகைக்கு
ஒரு குடும்பத்துக்கு கிட்ட கொடுத்தா ஒரு 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வாடகை. ஆமாம். அதே வந்து காலையில் 15 பேர், சாயந்தரம் 15 பேர், நைட் வேலைக்கு 30 பேர் ஒரு வீட்டில் தங்குறான், 30,000 ரூபாய் வாடகை கொடுக்குறான். புரியுது. ஸோ இதை ஏன் போலீஸ் கண்காணிக்கல? நீ 2 வட இந்தியரை பேசிட்டு இன்னைக்கு இந்த சம்பவத்துலேருந்து தப்பிக்கிறீங்க. 2000 வட இந்தியர் உள்ளகிறான். திருடனா அவன் திருடன் தான். இப்போ இவங்க வட இந்தியர்கள் என்று சொல்கிறாங்க. ஏன் சில ஊடகங்களுக்கு முதுகு எலும்பு இல்லையா? பேரை சொல்ல மாட்டீங்களா? 2 இந்தியர்கள் வட இந்தியர்கள்னு முதுகெலும்பு இல்லாமல் சில ஊடகங்கள் சொல்லிட்டு நான் கூட பார்த்த ஒரே ஒரு நியூஸ் சேனலில் மட்டும்தான் பேர் சொல்லியிருந்தாங்க. சூரஜ்னு ஒருத்தர், அப்புறம் ஜாஃபர்னு ஒருத்தர். இப்போ வந்து நான் வந்து வட இந்தியர்கள்னாவே முஸ்லீம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலை. ஓகே. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சில நபர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சங்கின்னு சொல்லிக்கோங்க, வட இந்தியர்னாலே சங்கின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது சங்கி கிடையாது, லுங்கி. அதாவது திருடனுக்கு சாதி மதம் கிடையாது. நீங்கள் இதில் பாகுபடப்படாது. முட்டு கொடுக்குறன்ற பேரில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ரெண்டு பேரை விட்டுடுங்க. ஓகே. இந்த 2 பேர் இல்லாமல் சுற்றி இருக்கவங்க எவ்வளோ பேருன்னு பார்க்கணும். அப்போ அப்படி பார்த்தா தான் அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அந்த மாநிலத்தில் அவன் என்ன அஃபென்ஸ் இருக்கிறான். ஒரு கமிஷனர் ஆஃபீஸுக்குலேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே என்னால் ஒரு 100 பேர் வட இந்தியர்களை காமிக்க முடியும். புரியுது. இந்த துணி கடை, இந்த பார்பர் ஷாப் கடை எல்லாமே. நீங்கள் அவன் எந்த சாதி இருக்கட்டும், எந்த மதம் இருக்கட்டும், அவன் எந்த ஊர்லேருந்து வந்தான், அங்கே அவனுக்கு என்ன கேஸு. இங்கே இருக்க டிஜிபி சார் வந்து உத்தரப்பிரதேஷ் டிஜிபி கிட்ட கேட்டால் டீட்டெயில்ஸ் தரமாட்டாங்களா? அவன் யார் என்ன ஏதுன்னு கேட்டால் இதை ஏன் நீங்கள் பண்ணல? ஒவ்வொரு குற்றத்திலையும் முதுகெலும்பா உங்களுக்கு வந்து சில ஊடகங்கள் தப்பிக்கிறதுக்கு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000 சவரத்தை கண்டே பிடிக்க முடியலன்னு நிறைய ஆர்டிக்கலை எடுத்து விட்டுருக்கேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு 3000 சவரன் நகை போலீஸ் கண்டுபிடிக்க முடியலன்ற காரணம் என்ன கேட்டிங்கன்னா, குற்றப்பிரிவு பல மாவட்டங்களில் இல்லை. ஓகே. பல மாவட்டங்களில் இல்லாமல் இருக்கிறதால செயின் திருடுறவன் ஈஸியாக தப்பிச்சிடறான். இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்காண்ணா? எல்லாமே ஆர்டிஐ மூலம் நம்ம காவல்துறை கொடுத்த ஆர்டிஐ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ கன்னியாகுமரி சுற்றுலாத்தலம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 இது பாருங்க டீட்டெயிலான டாக்குமெண்ட் நான் வச்சுருக்கேன். இவ்வளோ ஆர்டிஐ எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சும்மா சாதாரணமாக பேச மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தேனியில் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. ஓகே. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆவடியை பொறுத்த வரைக்கும் ஆவடி கமிஷனர் கண்ட்ரோல் கீழே 2 இருக்குது. ரெடில்ஸ் 1 இருக்குது, ஆவடி கமிஷனர் இருக்குது. ஓகே. இப்போது இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் ஆவடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் பேருக்கு செயின் பறிப்பில் ஈடுபட்டவங்களை கூப்பிட்டு எங்கே நடந்தது, என்ன நடந்தது. நான் ஒரு சேலஞ்சு கட்டுறேன். காவல்துறை டிராஃபிக்கில் எல்லாருமே இருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா ஃபுல்லாக ஆய்வாகுதுங்களா? இப்போ இந்த கொள்ளையர் கூட புது திருடம் போல இருக்குது. ஏன்னா பனினை கூட மாட்டாமல் எல்லா இடத்துலையும் போட்டதால் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இல்லைன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்களா? இந்த கொஸ்டின் எழுமோ. ஒரு டிஷர்ட் அவன் மாற்றி 4 டிஷர்ட்டு 4 இடத்துல அவன் பண்ணியிருந்தா இதையும் கிடப்பில் தான் போட்டிருப்பாங்க. இது ஒன்றையும் பெருசாக அந்த சிங்கப்படம் சூர்யா மாதிரி நேராக போயிட்டு கடகடன்னு போயிட்டு ஃப்ளைட்டை நிறுத்திட்டு உடனே போயெல்லாம் பிடிச்சிடல. அவன் அந்த பனினை மாற்றல. எல்லா கேமராலையும் ஒரு அளவு இவங்க பார்த்தீங்கன்னா 100 கேமராவில் 25 கேமராவில் தான் அவன் பதிவே ஊந்துருக்கும். புரியுது. எல்லா கேமராவும் நிறைய நான் பார்க்குறேன். சிக்னல் லேண்டை பார்ப்பேன், கேமரா அப்படியே தொங்கிட்டு இருக்கும். பழுதாகி இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் கூட ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இருந்தார். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கேட்டால் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்றாங்க. ஆனால் அது வந்து மெயினான ரோட்டில் நடந்திருக்கு. எல்லாம் மெயினான ரோட்டில் தான். நம்ம சொல்கிறது ஏதோ கிராமத்துலேயோ இல்லை சந்து பந்து இல்லை, மெயின் ரோட்டில் பல கேமராங்கள் ஒர்க் ஆகலை. இவன் பனினே மாற்றாமல் எல்லா இடத்துலையும் போய் அறுத்துருக்கான். அதனால் அந்த கட்டமுட்டை சட்டை வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அவன் பனின் மாற்றினா உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? வண்டி மாற்றிருந்தால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ இது ஒன்று காவல்துறை வந்து ஒரு முனைப்போட பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பனினை வச்சு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. பனின் மாற்றினா நீங்கள் பிடிச்சிருப்பீங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 திருடர்களும் வந்து பார்த்திங்கன்னா பிளெயினில், அதாவது விமானத்தில் வந்து எஸ்கேப் ஆக பார்த்துருக்காங்க. இது என்ன பிளானாக இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா? அதாவதுங்க, சென்னை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்ளையர்களின் வேடந்தாங்கல் பருவம் மாதிரி ஆயிடுச்சு. எந்த மாநிலத்திலேருந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் ஈஸியாக கொள்ளடிச்சுன்னு போகலாம் அப்படின்ற ஆயிடுச்சு. ஏன்னா குற்ற சம்பவங்கள் கண்டுபிடிக்கிறதுல காவல்துறை ஐசியூ வார்டில் இருக்குது. சேலஞ்சு கட்ட சொல்லுங்கள். இல்லை என்கிட்ட வந்து இல்லை நாங்கள் லா அண்ட் ஆர்டரை வந்து கரெக்டாக பார்க்குறோன்னு சேலஞ்சை கட்டி என்கிட்ட டிபேட் வர சொல்லுங்கள். ரிட்டையர்டு டிஜிபி கூட வர சொல்லுங்கள். இல்லை சென்னை கமிஷனரில் யாருன்னா ஒரு ஆள் அனுப்பிச்சு
பண்ண சொல்லுங்கள். நான் ஆஸ் பர் ரெக்கார்டு பேசுகிறேன். எல்லாமே என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிங்க? ஒரு மனுஷன் காணா போனாலே கண்டுபிடிக்க முடியல. 10,000 பேர் எங்கே போனான்ட்டு நிலைமை தெரியலன்ட்டு ஒரு ரிப்போர்ட் தரீங்க. இது வந்து உயிர் இல்லாத பொருள். இப்போ ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 4 எஸ்ஐக்கு மேலே க்ரைமில் இல்லை. ஓகே, 4 எஸ்ஐயாவது இருக்காங்களா? போலீஸ் ஸ்ட்ரென்த்து என்ன சொல்கிறீங்க? இப்போ திடீர்னு வர சொல்லுங்கள், நம்ம போகலாம். ஏதாவது ஒரு க்ரைம் ஸ்டேஷனுக்கு போகலாம். காலையில் ஆள் இருக்காங்களா? ஒரு ஆஃபீஸ் டைம் என்ன டைமு? காலையில் ஒரு 10 மணி வச்சுக்கோங்க. 9 மணி ஆஃபீஸ் டைமு, 10 மணி வச்சுக்கோங்க. போலீஸில் அதிகாரிங்க வாங்க, யாருன்னா என் கூட எதனா ஒரு க்ரைம் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஷனில் போய் க்ரைமில் டியூட்டிக்கு போலீஸ் வராங்களா பாருங்கள். வரமாட்டாங்க. இன்றைக்கி பல காவல் நிலையத்தில் லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் தான் க்ரைமுக்கு இன்சார்ஜாக இருக்காங்க. ஓகே, நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கு போஸ்டிங் போடல. நிறைய காவல்துறை அதிகாரிகள் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இன்றைக்கி 1 கோடி பேர் சென்னையில் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு எவ்வளோ போலீஸ் இருக்கீங்க நீங்கள்? போலீஸில் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மி இன்றைக்கி. புரியுது. 2வது, ஒரு எஃப்ஐஆர் போட்டால் கூட அதில் ஐஓ வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டுன்னு போல. அப்போது எனக்கு என்னடா கடமைக்கு உழைச்சது தான் முக்கியமான இலக்கா. யாருடைய இலக்கா அது? மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய இலக்கா. அவருடைய இலக்காவே இப்படி இருக்குது. ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. எல்கேஜி பையன், யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பெண் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. சரி விட்டுருங்க. பள்ளிக்கு போகிற ஒரு 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு படிக்கிற பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு இருக்கா? புரியுது. சரி விட்டுருங்க. நல்லா புத்தி தெரிஞ்சு ஒரு காலேஜுக்கு போகிற பொண்ணுக்கு நீ பாதுகாப்பு இருக்கா? இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு பொம்பளை போயிட்டு வந்தால் பாதுகாப்பு இருக்கா? போதை ஆசாமிங்க செயின் இருக்கிறாங்க. போதை ஆசாமிங்க பெண்கள்கிட்ட பண்ணுறாங்க. சரகு 24 ஹவர்ஸ் ஓடுது. அப்புறம் எப்படி நாட்டில் அமைதி இருக்கும்? அதே மாதிரி இந்த அமைதி பூங்கான்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி இந்த வட மாநில மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் ஸ்நாட்ச்சு, வீடு புகுந்து திருடுறது இது வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கும் கிளம்பி போயிடுறாங்க. இது எப்படி அவங்களோட இதுவாக இருக்கும்? இதுக்கு காரணமே காவல்துறை தான். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவனை வந்து குற்ற சம்பவத்தில் கண்டுபிடிச்சி முறையாக நீதிமன்றத்தில் ப்ரூஃபை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கி இவங்களை பிடிச்சிட்டாங்க, இதுக்கு ஐஓ ஒன்று தேவை. இந்த ஐஓ எப்போ எஃப்ஐஆர் சாட்சிட்டு போட்டு எப்போ தண்டனை கொடுப்பாங்க? சட்டத்தை எல்லாருமே நம்புகிறாங்க. நான் கூட நம்புகிறேன் சட்டத்தை. இந்த சட்டத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய குற்றவாளி நின்னாலும் எவிடன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா புழல் ஜெயிலுன்ட்டு இல்லை, எல்லா ஜெயிலும் மாவு கட்டு போட்டு ஜிஹெச் மாதிரி ஸ்டான்லி மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்கள் மாவு கட்டு போட்டுறதால தெரிஞ்சிடுவாங்களா? இன்னும் 10 மடங்கு வெறி தான் ஆகும். ஒரு குற்றவாளியை வந்து நீங்கள் மாவு கட்டு போடுறீங்க, அவன் வெளியே வந்த ஒன்னிலடா கையை உடைப்பாங்க, காலை உடைப்பாங்க. நீ தண்டனை வாங்கி கொடுத்தியா? போலீஸ்னா என்ன? பீப்புள் ஒபீடியன்ட் லா இன் கிரைம் எமர்ஜென்சி. குற்ற நிகழ்வுகளை கீழ்ப்படைந்து பொதுமக்களுக்கு கீழ்ப்படைந்து நீ பண்ணோம். பழைய திருடனை போய் நீ பிடிச்சின்னு வரேன். அவன் திருடி போயிருப்பான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அவனை இட்டுன்னு வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நடக்குது. இதுக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செயின் திருடிருப்பான், 10 வருஷத்துக்கு முன்னாடி செயின் திருடிருப்பான். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு திருந்தி வாழக்கூடிய நபர்கள் மீது இப்போ கூப்பிட்டு கேஸை போடுவாங்க. அப்போ உடனே வந்து தமிழ்நாடு அமைதி பூங்காக ஆகிடுமா? நம்ம வட இந்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க. வட இந்தியர்கள்லேருந்து வரக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்குறோம். சில அறிவு ஜீவிங்களுக்கு இதை பற்றி புரியாது. ட்ரெயினாக வராங்க, வட இந்தியர்கள் வராங்க, வட இந்தியர் வளரான், குழப்புக்கு வரான், அவன் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் எவ்வளோ தமிழர்கள் பிற மாநிலங்களுக்கு போய் வேலை செய்கிறாங்க. அதுக்குன்னு தமிழர் வரான் அவனை கத்தினாகிறான் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு திருடா இருப்பான். பாசுமதி ரைஸ்லேயே ஒரு கருப்பரிசி இல்லையா? வட இந்தியர் வேலை செய்ய வரான், வட இந்தியர் போர்வையில் கொள்ளைக்காரன் வரான். அவன் கொள்ளைக்காரன் இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது யார்? போலீஸில் ரோந்து பண்ணியிருக்கணும். இப்போ 7 இடத்துல 2 ஹவரில் பண்ணி ஃப்ளைட்டுக்கு போகிற வரைக்கும் நீ ஏன் பிடிக்கல? அண்டர் கால்ஸ் கொடுத்துருப்பாங்களா? ஒரு இடத்துல நடக்குதுங்க, அண்டர் கால்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இடத்துல நடக்குது, அண்டர் கால்ஸ் கொடுத்துருப்பாங்க. உடனே இந்த இடத்துல இந்த இதில் இருக்க டக்குன்னு ஃபுட்டேஜை பார்த்து உடனே பிடிச்சிருக்கலாம். அவன் பனினை மாற்றலை, நீங்கள் பிடிச்சிங்க. பனினை மாற்றிருந்தேன்னா 100% போலீஸில் பிடிச்சிருக்க முடியாது. ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிங்க எப்படி இருக்கணும்? சகப்பு சேலை கட்டினதெல்லாம் என் பொண்டாட்டி நம்ம சொல்கிற முடியுமா? நீ பார்க்குறவன் எல்லாருமே திருடனா பார்க்குற, அப்பாவையும் கொண்டு போய் அடிக்கிற, குற்றவாளியும் கொண்டு போய் அடிக்கிற. அப்போ என்ன வரான்? அப்பாவையும் அறுக்க ஆரம்பிச்சிடான். இப்போ என்னென்னா இது வந்து முதலமைச்சர் இலக்கா. காவல்துறை என்ன பண்ணணும்? இது வந்து முதலமைச்சருக்கு பேர் கிடும், அதனால் இதை முனைப்போடு நம்ம இருக்கணும்.
காலையில் பார்க்குறேன் காவல் நிலையத்தில் 9 மணி வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. ஒரு சில காவல்துறை ஸ்டேஷனில் போய் பார்க்குறேன், இன்னும் யாருமே வரலைங்க. 10, 11 ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெலாம் சாட்சி போடுவாங்க. இப்போ போடுறாங்களா? ஈவினிங் அந்த மாதிரி க்ரைமில் போனால் இந்த 1லேருந்து 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு போயிருக்காங்கன்னு. இப்போ சாப்பாட்டுக்கு போனால் கதவை தாப்பால் போட்டு பூட்டின்னு போயிடணுமா? இதை நம்ம கேட்டால் நம்ம மேலே வருவாங்க. நீங்கள் வர்றதால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 10ஓட 10, 11. இப்போ நம்ம சென்னை கமிஷனர் அலுவலகத்துக்கு போயிட்டு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ பிடிக்கலைங்க, இதெல்லாம் பிடிங்க சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்களே என்ன பண்ணுவாங்க, போகிறப்ப ஃபோனை பிடிங்கிறாங்க. உங்களை சுற்றி இவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குது, அப்போ நான் போன உடனே சிசிடிவி கேமராலாம் ஆஃப் பண்ணுங்கன்ட்டா சொல்ல போகிறோம்? ஒரு சாமானிய மக்களை பார்த்து இன்னைக்கு கமிஷனர் பயப்படுறாரா இல்லையா, டிஜிபி பயப்படுறாரா இல்லையா? ஏன் அந்த பயம் உங்களுக்கு? ஃபோனை ஆனில் கூட பண்ணிட்டாங்க, சரியான கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்ல போகிறாங்க. அவன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்போ நீங்கள் பொதுமக்களுக்கு பயந்து வாழ்கிறீங்க. இந்த விஷயந்தான் நம்ம கொண்டு போகிறோம். இந்த இந்திக்காரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கே வேலை பார்க்குறாங்க, கரெக்டாக ஊருக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்தமாரி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு ஊருக்கு போயிடுறாங்க, அப்படி தானே? கண்டிப்பாக. அதாவது அவன் ஃபுல்லாக நோட்டம் போட்டுறான், பெட்ஷீட் வைக்கிறானுங்க, ஸ்கூல் வாசலில் அந்த பஞ்சு மிட்டாய் வைக்கிறானுங்க, குல்ஃபி மலை ஐஸ் வைக்கிறானுங்க, எல்லாமே சோம்பப்படி வைக்கிறானுங்க, எல்லாமே பண்ணி ஒவ்வொரு ஏரியாவில் வீடில். குறிப்பாக ஒன்று சொன்னோம்னா இது மறைக்கப்பட வேண்டிய தகவல் வச்சுருக்காங்க. சதர்ன் ரயில்வேக்கு சொந்தமான ரயில்வே ட்ராக் ஓரத்தில் எவ்வளோ வீடுங்களில் உள்ள புந்து கொள்ளடிச்சு பல கொலைகள் மர்மமான முறையில் இருக்குது. இன்னும் அது ஆர்டிஐ போட்டால் தரமாட்டீங்க. ஏன் தரமாட்டீங்க? கவர்மெண்ட் ரயில்வே போலீஸு ஆர்டிஐ போட்டால் தரமாட்டீங்க. இப்படி கொலை பண்ண சம்பவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? கொலை, அதாவது நகை பண்ண கூட போட்டாங்க, நகையும் எடுத்துகிட்டு ஆளையும் கொலை பண்ணிவிட்டு அதை கண்டே பிடிக்க முடியலன்னு சதன் தெற்கு ரயில்வேல, அதாவது ரயில்வே ட்ராக் ஓரத்தில் இருக்கிற குடிசை பகுதியில் இருக்கிற கொலைகள் பார்த்திங்கன்னா எவ்வளவோ. ஃபஸ்ட்டு போலீஸில் செஞ்சில்லை, 2வது பிடிக்கக்கூடிய திறமையை போலீஸ் வளர்த்துக்கிறது இல்லை, 3வது இந்த அமைச்சர் மீட்டிங்கு, சிஎம் பந்தோபஸ்து, இப்படியே போலீஸை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற இதுவெல்லாம் நிகழ்வுகள்லாம் தடுக்காமல் இருக்கணும்னா காவல்துறை முனைப்போடு செயல்பட வேணும். போக்குவரத்தில் கேமராலாம் சரி செய்யணும். பழைய குற்றவாளிகள் திருந்தி இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. புதிய குற்றவாளி யார் பாருங்கள். இன்றைக்கி சினிமாவில் காட்டக்கூடிய விஷயங்களால் இளைஞர்கள், ஏன் பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி செயின் பறிப்பு புது கொள்ளைக்காரங்க இருக்காங்க. ஒரு சில மாணவர்கள் ஈடுபட்டுறாங்க. அவங்களை முனைப்போட பிடிக்கணுன்ட்டு கேட்டுட்டு எனக்கு கூப்பிட்டதுக்கு வாய்ப்பு எடுத்து கேட்டவர்களுக்கு ரொம்ப அழகாகவும் ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.